வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27 நடைபெறும் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்ட ரஷ்ய கடற்படை அணிவகுப்புகள் படை பாதுகாப்பு காரணங்களுக்காக ரஷ்யா முழுவதும் ரத்து செய்யப்பட்டன என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு உளவுத்துறை தெரிவித்துள்ளது. 2017 முதல் 2024 வரை கடற்படை தினத்தன்று செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு முக்கிய கடற்படை அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் போர்க்கப்பல்கள் பற்றியும் மதிப்பாய்வு அடங்கும். இதில் கலந்து கொள்வதற்காக ரஷ்யாவின் பிற இடங்களிலிருந்தும் சில போர்க்கப்பல்கள் பயணம் செய்தன. ரஷ்யாவின் நட்பு நாட்டு கப்பல்கள் மற்றும் பிற நாடுகளின் பிரதிநிதிகள் வரலாற்று ரீதியாக கலந்து கொண்டனர். பிரதான கடற்படை அணிவகுப்பு 2024 ஆண்டுகளில் குறைக்கப்பட்டது. குறிப்பாக ரஷ்யாவின் நெவா நதி வழியாக குரோன்ஸ்டாட் கடற்படை தளத்திற்கு ரஷ்ய கப்பல்கள் அணிவகுத்து செல்லும் பாரம்பரிய நிகழ்வு பாதுகாப்பு கவலைகள் என்று காரணம் கூறப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் 2017 ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இது முழுமையாக ரத்து செய்யப்படுவது இதுவே முதல் தடவை. இதுவரை தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சிறிய விழாக்கள் நடைபெற்றன. இம்முறை எதுவும் இல்லை. இருப்பினும் கடற்படை தினம் ஒரு வருஷ தேசிய விடுமுறையாகவே உள்ளது. அதே நேரத்தில் அச்சுறுத்தல் பற்றிய ஊடுருவும் உணர்வு முற்றிலும் புதியதல்ல. ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் ரஷ்ய குர்திஷ் பிராந்திய ஊடுருவல்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. அதே நேரத்தில் ரகசியமாக எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 2023 ஆண்டில் கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக ப்ராஜெக்ட் 22800 கரகுட் கிளாஸ் கப்பலான சோவெட்ஸ்கில் குறைந்தது 2 EW அமைப்புகள் காணப்பட்டன. அப்போது உக்ரைனிய ஆளற்ற வெடிக்கும் படகுகள் முக்கிய ஆபத்தாக கருதப்பட்டன. மே 2025 முதல் ரஷ்யா அதன் பிரதேசம் முழுவதும் விரிவான மொபைல் இணைய முடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் 654 செயலிழப்புகள் பதிவாகியுள்ளன. இது மே மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். இந்த செயலிழப்பு நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு கவரேஜை பாதித்தன. மொபைல் சிக்னல்களை நம்பியிருக்கும் உக்ரைனிய ஆளற்ற விமான அமைப்புகளை தடுப்பதற்காகவே இந்த முடக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ரஷ்ய அரசாங்கம் வெளிப்படையாக கூறியது. ஆனால் ஆன்லைன் தகவல்கள் வெளியாவதன் மீது கடுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோள் என்று சுயாதீன அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மறுபக்கத்தில் உக்ரைனில் நடக்கும் போரில் ரஷ்யா ஒரு புதிய வகை வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையை பயன்படுத்துவதாக தெரிகின்றது. நேட்டோவால் AA-12 அடர் என அழைக்கப்படும் R-77க்கு அப்பாற்பட்ட காட்சி தூர ஏவுகணையின் கணிசமான மேம்படுத்தப்பட்ட பதிப்பான R-77M செயல்பாட்டில் இருப்பது மட்டுமல்லாமல் போரிலும் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான சான்றுகள் தெரிய வருகின்றன. இது இன்னமும் ரஷ்யாவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. புதிய ஆயுதத்தின் வருகை உக்ரைனிய விமானப்படைக்கும் பிற சாத்தியமான எதிரிகளுக்கும் மற்றும் ஒரு பெரிய சவாலை முன்வைக்கின்றது. சமீபத்தில் சமூக ஊடகங்களில் தோன்றிய ஒரு புகைப்படம் ரஷ்ய விண்வெளி படைகள் என்று அழைக்கப்படும் ரஷ்ய விமானப்படை VKS அதன் போர் விமானம் Su-35S என்ஜின் உட்கொள்ளும் குழாய்களின் கீழ் உள்ள தூண்களில் R-77M ரகத்தில் 2 ஏவுகணைகளை சுமந்து செல்வதை காட்டுகின்றது. இறக்கைகளுக்கு கீழே உள்ள மைய கடின புள்ளிகளில் கொண்டு செல்லப்படும் நிலையான R-77-1 ஏவுகணைகளுடன் இவற்றை உடனடியாக ஒப்பிடலாம். Su-35S போர் விமானம் அதன் இறக்கையின் கீழ் ஒற்றை அகச்சிவப்பு வழிகாட்டப்பட்ட R-73-74 ஏவுகணைகளை பொருத்தியுள்ளது. மேலும் விங் இறக்கை முனை நிலையங்களில் அதாவது போர்ட் விங்களில் மின்னணு எதிர் நடவடிக்கை பாட்களை வைத்திருக்கிறது. ரஷ்ய Su-35S விமான புகைப்படத்தின் தேதி மற்றும் இடம் தெளிவாக இல்லை. அடிப்படை R-77 அதாவது பேசிக் R-77 இப்போது மிக பழைய ஆயுதம். 1980களின் முற்பகுதியில் அமெரிக்காவின் AIM-120 ஆம்ப்ராமுக்கு இணையாக இஸ்ரேலிய 170 என அழைக்கப்படும் ஆக்டிவ் ரேடார் வழிகாட்டப்பட்ட R-77 உருவாக்க தொடங்கியது. இருப்பினும் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் தான் அது சேவையில் நுழையவில்லை. 1994 ஆண்டுதான் அது ரஷ்யாவின் ஆயுத களஞ்சியத்தில் ஒரு பகுதியாக மாறியது. 1990களில் ரஷ்யா பொருளாதார குழப்பத்தில் இருந்ததால் மிக குறைந்த எண்ணிக்கையிலான R-77கள் மட்டுமே உள்நாட்டு சேவைகளுக்காக தயாரிக்கப்பட்டன. உற்பத்தியின் பெரும்பகுதி ஏற்றுமதிக்காக இருந்தது. ரஷ்ய விமானப்படை இந்த ஏவுகணையை அளவில் பெற தொடங்கிய நேரத்தில் அது R-77-1 அல்லது இஸ்ரேலிய 171 என ஓரளவு மேம்படுத்தப்பட்டிருந்தது. இது 2015 ஆண்டு சிரியாவில் ரஷ்ய நடவடிக்கைகளை ஆதரிக்க சரியான நேரத்தில் சேவையில் இணைந்தது. இந்த ஆயுதம் எதிர் நடவடிக்கைகளுக்கு மேம்பட்ட எதிர்ப்பு, அதிக உணர்திறன் கொண்ட தேடுதல் மற்றும் வரையறுக்கப்பட்ட காற்றியக்கவியல் சுத்திகரிப்புகளை வழங்கியது. R-77-1 ஏவுகணை ஒரு இடைக்கால மேம்படுத்தலாக கருதப்பட்டது. அதன் பின் வெளியான R-77M அல்லது இஸ்ரேலிய 180 மிகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டிருந்தது. அது தயாரிப்பில் இருந்தபோது புதிய பதிப்பு K-77M என்ற பெயரை வைத்திருந்தது. இருப்பினும் சேவை நுழைவில் இது R-77M என்று திருத்தப்பட்டது காரணம் தெரியவில்லை. R-77M ஏவுகணையை ரஷ்யாவின் 5வது தலைமுறை விமானம் Su-57 ஆயுத விரிகுடாவில் கொண்டு செல்ல முடியும். அதே நேரத்தில் திருத்தப்பட்ட துடுப்புகள் ஏவுகணையின் காற்றியக்க இழுவை மற்றும் ரேடார் குறுக்குவெட்டை குறைக்கின்றன.
முன்னேற்றங்கள் இருப்பினும் ரஷ்யாவில் வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை மேம்பாடு ஒப்பீட்டளவில் சீனாவை விட தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் ரஷ்ய ஏவுகணைகளின் பிரதிகளை தயாரித்த சீனா இப்போது ரஷ்யாவை முந்திக் கொண்டு ஓடுகிறது. குறிப்பாக சீனாவின் PL-15 நடுத்தர முதல் நீண்ட தூர ஏவுகணை அல்லது CHA-18 அபாரன் விஷயத்தில் சீனா ரஷ்யாவை விட ஒருபடி மேலே இருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான குறுகிய விமான போரில் முக்கியத்துவம் பெற்றதாக குறிப்பிடப்பட்ட ஏவுகணை PL-15 சீனா நீண்ட தூர வீச்சு ஏவுகணை உருவாக்குவதிலும் ஒருவேளை ரஷ்யாவை விட முன்னிலையில் இருக்கக்கூடும். உக்ரைன் போரில் ரஷ்யா அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வகை வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையின் திறன் என்ன என்பதை ரஷ்ய விமானப்படை அடுத்து வரும் நாட்களில் நடக்கும் தாக்குதல்கள் தான் நிரூபிக்க வேண்டும். உக்ரைனில் ரஷ்யாவின் வான் இலக்குகளாக மேற்கு நாட்டு தயாரிப்பு விமானங்கள் உள்ளன. அவற்றை ரஷ்யாவால் குறிவைக்க முடியுமா என்று பார்க்கலாம்.